டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 40 எனில் அசல் தொகையை காணும்னு கேட்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இங்க 2 ஆண்டு கொடுத்துருக்காங்க. இதுலயே 3 ஆண்டு கேட்டாலும் சரி ஒரே டெக்னிக் தான். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான கம்ப்ளீட் புக்ஸ், அதாவது ஸ்கூல் புக்ஸ், அதே மாதிரி அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லா புக்ஸும் நம்முடைய அகாடமியில் அவைலபிளா இருக்கு. ஸோ புக்ஸை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் சரி, இல்லை ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 40 எனில் அசல் தொகையை காணும்னு கேட்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எஸ்பெஷலி 2 ஆண்டு கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த டிஃபரன்ஸ் வித்தியாசம் எடுத்துக்காங்க. எவ்வளவு? 40 ரூபா. 40 பெருக்கல் இங்க வட்டி விகிதம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 8% சொல்லிருக்காங்க. 8% எழுதுவோம். 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100ன்னு எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 8 இன்ட்டு 100 வகுத்தல் 8. ஸோ இது 2 வருஷத்துக்கு. ஒருவேளை இதே கொஸ்டின்ல இங்க 3 வருஷம் கேட்டாங்களா, இதே சேம் தான் 100 வகுத்தல் 300 பிளஸ் 3 வருஷம் கேட்டாங்களா, 300 பிளஸ் இந்த இடத்துல என்ன வேல்யூதோ அந்த வேல்யூ. அப்ப 308 வரும். ஓகேங்களா? 3 வருஷத்துக்கு இந்த இடத்துல கேட்டாங்களா, சேம் வேல்யூ தான் 100 வகுத்தல் 300 பிளஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சால்வ் பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்துடும். ஸோ இங்க வந்து 2 வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது? 8 40 8ஆல் கேன்சல் பண்ணா 5. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 8 4ஆல் கேன்சல் பண்ணா 2. ஸோ இங்க 25. ஸோ அகைன் 100 2ஆல் கேன்சல் பண்ணா 50. ஸோ என்ன வரும்? 5 இன்ட்டு 25 இன்ட்டு 50 அப்படி பெருக்குங்க. 6200, அதாவது 5 இன்ட்டு 5 25, 25 இன்ட்டு 25 625. இங்க ஒரு 0 இருக்குது. இப்போ அசல் பார்த்தோம்னா 6250. ஸோ அப்போ அசல் 6250 ரூபாய்க்கு 8% வட்டி விகிதத்துல 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 40 ரூபா வரும். நீங்க தனித்தனியா வேணாலும் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ இதே கொஸ்டின்ல அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி கொடுத்துட்டாங்க, காலம் கொடுத்துட்டாங்க. இந்த டிஃபரன்ஸ் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் டிஃபரன்ஸ் கேட்கறான்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அசல் அப்படி எழுதிக்காங்க. 6250 பெருக்கல். ஸோ 8% எப்படி எழுதுவோம்? 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ அப்படியே டைரக்டா 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100, 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 2 வருஷம், அப்போ 2 டைம். ஸோ நெக்ஸ்ட் 4ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்க என்ன வரும்? 2 இங்க 25. அகைன் 4ஆல் கேன்சல் பண்ணா 2 25. 25 25 625 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 2 4. இங்க ஒரு 0 40 ரூபா. பாருங்க சேம் ஆன்சர். அதாவது இந்த வேல்யூ டிஃபரன்ஸ் வருது. ஸோ இது மாதிரி செக் பண்ணி பார்க்கறதுனால செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சம் பாருங்க. அசல் ஒரு குறிப்பிட்ட அசல் இருக்கு. வட்டி வீதம் ஆண்டுக்கு 8%. 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 32 அப்படின்னா அசல் தொகை என்ன கேட்கறாங்க. இந்த சமம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த சமம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.